Hi friends, welcome to Miriam's SM Kitchen channel. வாங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் டைம் இல்லையாது ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது, பாரம்பரியமாக எப்படி பண்ணுறாங்க, பூந்தி லட்டு எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு நல்லா ஜலிச்சு வச்சுருக்குது. அரை கேஜி 4 கிளாஸ் இருக்கும். அரை கேஜி வந்து இந்த கிளாஸில் 4 கிளாஸ். கம்மியாக ஊந்துச்சு. அதனால் இது நல்லா ஜெலிச்சு வச்சுருக்கிறேன். நைஸாக கட்டியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நைஸாக ஜெலிச்சு வச்சுக்குது. இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இதுக்கு பூந்தி லட்டு இது கொஞ்சம் உப்பு போடணும். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். தோசை இது நல்ல ஒரு இது பூந்திக்கு எவ்வளோ வரைக்கும் இது தண்ணி ஊற்றணுன்றது கரைச்சிக்கணும். மாவு இது வந்து 4 கிளாஸு மாவுன்னா இது வந்து அரை கேஜி கடல மாவு. இதில் ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கணும். நல்லா கறிக்கணும். ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மாவு நல்லா கரைச்சாச்சு. இது நல்லா நம்மளுக்கு ஊற்றுற அளவுக்கு நல்லா இருக்கணும். கட்டி வச்சுக்கணும். நல்லா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்லா இப்படி ஊற்றுற அளவுக்காக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம பாவுக்காக சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது இந்த கிளாஸில் நான் 4 கிளாஸு இது போட்டேன், மாவு போட்டேன். இல்லை நம்ம ஒரு 2 கிளாஸ் போடணும். ஒரு 2 கிளாஸ் சர்க்கரை போட்டு போதும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் 2 கிளாஸ் சர்க்கரை போட்டேன். 4 கிளாஸ் மாவு வச்சு 2 கிளாஸ் சர்க்கரை போட்டேன். இப்போ இந்த தண்ணி வந்து இந்த 1 கிளாஸ் தான் ஊற்றணும். ஒரே 1 கிளாஸ்
1 கிளாஸ் தான் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து பாவு பண்ணணும். ஒரு காப்பி பதத்துக்கு பாவு பண்ணணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இதில் வந்து முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னாக்கா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது வந்து முந்திரி 1/2 கேஜி தான் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் வச்ச முந்திரி கிஸ்மிஸ் இருக்குது இல்லை. இப்போ இதில் வந்து ஒரு 10 கிராம்பு இருக்குது. கிராம்பு போடணும். இதுக்கு ஏலக்காய் போடக்கூடாது, கிராம்பு போடணும். இந்த கிராம்பு இந்த சர்க்கரை பாவில் போட்டுட்டாக்கா அதான். இது வந்து நம்ம நெய்யில் வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்கி வச்சுக்கலாம். கிஸ்மிஸ் கடைசியில் போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்னது முந்திரி போட்டுடலாம். முந்திரி போட்டுட்டாக்கா அப்புறம் கடைசியில் கிஸ்மிஸ் போடலாம். அது நல்லா செவக்கட்டும். கரண்டியில் செவக்கணும். முந்திரி கிஸ்மிஸ் இருந்தால் போடலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. போடலாம்னு ஒன்றும் இல்லை. போட்டாக்கா போடலாம், இல்லைனாக்கா அது தேவையில்லை. இதில் ஆப்ஷன் தான். போட்டாக்கா நல்லா இருக்கும். முந்திரி வறுத்தாச்சு. இப்போ கிஸ்மிஸ் போட்டு இதே இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கினாக்கா பூந்தி ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தொலை இருக்கிற ஜாலிகள் இது ஜல்லிக்கட்டின்றாங்க. அது என்னென்னா இப்போல்லாம் பெருசாக விற்கிது அந்த மாதிரி. இது கூட நல்லது தான். இதில் வந்து ஓட்டை இருக்கும். நம்ம வந்து பக்கம்லாம் மாவு போகாமல் இருக்கும். இதில் பண்ணலாம் பூந்தி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு 10 கிராம்பு போட்டிருக்கிறேன். இது வந்து இது பச்சை கற்பூரம்வாங்க. இது வந்து நம்ம லட்டுவில் போட்டே ஆகணும். போட்டால் தான் அதோட இது நல்லா
சுவையாக இருக்கும், சுவையான லட்டாக வரும். லட்டுவுக்கு எப்போவுமே பச்சை கற்பூரம் போட்டே ஆகணும். அதனால் இது ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரு பீஸு பாருங்கள் இதில் இருக்குது, இது ஒரு பீஸ் போட்டால் போதும். பொடி பண்ணிவிட்டு போட்டுடலாம். பாருங்க பொடி பண்ணிட்டேன். சரி பாருங்கள், இதில் போட்டுருவேன். இதில் போடக்கூடாது, இதில் போடணும். இந்த சர்க்கரை பாவில் போட்டுவிட்டாக்க அது ஆயிடுச்சு. கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டுருக்கு. இதில் பச்சை கற்பூரம் போட்டு கிராம்பு போட்டாக்க தான் அது லட்டோட சுவையே வந்துடும். அதில் தான் இருக்குது. அதனால் இப்போ பாதி முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இப்போ பூந்தி பண்ணி எடுக்கிறது தான். வச்சுட்டு முத்தாக வரணும். முத்தாக வந்துடும். ரொம்ப சீக்கிரம் 2 செகண்டில் எடுத்துடணும், ஜாஸ்தி நேரம் வைக்கக்கூடாது. இது ரொம்ப செவந்துருச்சு. பூந்திக்கு தான் வரும் அது. அந்த எண்ணெய் காஞ்சிட்டதுனால போட்ட உடனே எடுத்துடணும். போட்ட உடனேனா ஒரு 2 செகண்ட்ஸுக்குள்ளே எடுத்துடணும். இது இப்போ பூந்திக்கு தான் லாய்க்கு ஆச்சு. சரி, இதை எடுத்துடலாம். அப்புறம் எடுத்துடலாம், பக்கமாக வச்சுட்டு. இப்போ இது வந்து ஸ்டவ்வு கொஞ்சம் வச்சது வந்து நல்லா வேணாக்கா சீக்கிரமாக போட்டு எடுக்கணும். போதும். இந்த மாதிரி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் எடுத்துடணும். இது வந்து செவந்து போச்சு, அது தேவையில்லை. இது பூந்தி இந்த மாதிரி விதமாக எடுக்கணும். பூந்தி வெள்ளையாக இருக்கணும். வந்து கொஞ்சம் இது முட்டையாக ஊந்தா கூட பரவாயில்ல. இது மாதிரி கலர், இந்த கலரில் தான் எடுக்கணும். அது ஏன்னாக்கா அது நம்ம எப்படி மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டால் தான் அது வந்து நல்லா முட்டை பிடிக்கிறதுக்கு வரும், லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா இதை மிக்சியில் போட்டுட்டு, இல்லைனாக்கா இப்போ சர்க்கரை
பாவு கிட்டுக்கு வருது. இப்போ வந்து இந்த பாவு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம இது ஒரு பாவு இது வந்துச்சான்னு பார்க்கணும். இன்னும் வரல. ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சர்க்கரை ஜாஸ்தி இருக்குது. லட்டு மேலெல்லாம் சர்க்கரை வரும். இதை பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் என்னக்கா வந்து வந்துடுச்சு. சர்க்கரை பாவில் ஒரு கம்பி பாவு பதம். இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும், இந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வதக்கி வச்சிருக்கு நெய்யில். இதை வந்து இதில் போட்டுடணும். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அவ்வளோ நெய் ஊற்றணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் ஊற்றலாம், இல்லைன்னா இல்லை. இதில் கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து கிஸ்மிஸ்ஸு, முந்திரி போட்டுருக்குது. நல்லா பண்ணிவிட்டு இப்போ இந்த கொஞ்சம் மிக்ஸி போட்ட இதில் சர்க்கரை பாவு ஊற்றிடணும். சர்க்கரை பாவு ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கணும். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடும். இல்லை ஏலக்காயெல்லாம் போடக்கூடாது. இல்லை, டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பண்ணி பாருங்கள் வீட்டில், சூப்பராக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வீட்டில் பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இந்த மாதிரி லட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும் வீட்டில். தேங்க்யூ.